வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு பெண் ஜாதகர் இவங்களுக்கு இவங்களோட கேள்வி என்னன்னா, இப்போ தொடர்ந்து ரீசெண்டாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது, உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வருது, உடல்நல கோளாறு அடிக்கடி பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதற்கான காரணம் என்ன, எப்போ இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது இவங்க கேள்வியா இருக்கு. ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு இப்போ வெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட், ஹெல்த் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பழமொழி. உடல்நலம் பாதிக்கப்பட்டதுன்னா நமக்கு எதுவுமே ஒரு பெரிய அளவு பிடிப்பு இல்லாமல் இருக்கும் நமக்கு. ஸோ அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படுறதுங்கிறது இந்த ஜாதகத்துக்கு மட்டும் இல்லை, நிறைய ஜாதகங்களில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தத்துக்குள்ளாகிறாங்க. ஸோ அதற்கான ஜாதக அமைப்பு என்ன, எந்த காலகட்டங்களில் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஏன் இவங்களுக்கு இது நடந்தது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். இப்போ இவங்களுடைய பிறந்த லக்னம், இந்த பிறந்த லக்னம்ங்கிறது இவங்களுக்கு மகர லக்னம். இப்போ பிறந்த லக்னம் மகர லக்னம். இப்போ இவங்களுடைய 6ஆம் பாவம், நம்ம இந்த ஜாதகம் இவங்களுடைய கேள்விக்கான பதிலாக டீட்டெயில்டாக பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ அந்த 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இந்த மகரத்துக்கு 6ஆம் பாவம் சொல்லி வரப்போ அது மிதுனமா இருக்கு, புதனுடைய லக்னமா இருக்கு. அப்ப அந்த மிதுனம் 6ஆம் அதிபதி, பிறந்த லக்னத்தோட அடிப்படையில 6ஆம் அதிபதி புதன் இங்க 12ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. சனியோட சேர்ந்து, லக்னாதிபதியோட சேர்ந்து 6ஆம் அதிபதி இருக்கிறாங்க. இந்த லக்னாதிபதி சனி பகவான் 6ஆம் அதிபதி தொடர்புல இருக்கிறாங்க. அப்ப ஜாதகருக்கு அந்த 1-6ங்கிற தொடர்பு பிறப்பு ஜாதக அமைப்பிலேயே வருது, 6ஆம் அதிபதி தொடர்பு வருது. அதனால எப்பயுமே உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதகர் கவனமா இருக்கணுங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்துல ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாரம்பரியமா பாக்குறப்போ 6ஆம் அதிபதியும் பிறந்த, அதாவது லக்னாதிபதியும் தொடர்புல வராங்க. இது இவங்களுக்கு புதன் சனி அப்படிங்கிற அமைப்புல இருக்குன்னு புரிய வருது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டா என்ன மாதிரியான நோய்கள் இவங்களுக்கு வர்றதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, இந்த புதன் சனி எல்லாமே நமக்கு நரம்பு மண்டலம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த புதனுக்கும் சனிக்கும் இருக்கும். நரம்புகள், சிறு நரம்புகள், சனி பகவான்ங்கிறது அந்த நரம்புகள் பிரச்சனை கொடுக்கறது, நம்மளுடைய பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா, அது சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. இப்ப 6ஆம் வீட்டுல குரு இருக்கிறாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டுல குரு இருக்கிறாங்க. சரி, அந்த குருனா எடுத்துட்டோம்னா நமக்கு லிவர், வயிறு சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாமே இருக்கும். இவங்களுக்குமே இப்ப ரீசெண்டா இந்த வயிறு தொடர்பான இஷ்யூ ஒன்று வந்தது, அது இப்பதான் சரியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவங்க அப்படிங்கிறத மெயினா. இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வெயிட் கூடும். இந்த 6ஆம் வீட்டுல இந்த குரு இருக்கிறதுனால கொழுப்பு அதிகமாகும், உணவுனால கொழுப்பு அதிகமாகி அது நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு இருக்கு. ஸோ அது இந்த குரு கொடுக்குற தன்மை பிளஸ் நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகளும் இந்த ஜாதகத்துக்கு வரும் அப்படிங்கிறது இந்த பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதற்கான சரியான தசா புக்திகள் வரப்போ அது அந்த அந்த நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் நமக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான தசை என்ன நடக்குதுன்னா, கேது தசை ராகு புக்தி போயிட்டு இருக்கு. இப்போ கேது எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க பிறந்த லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுல கேது இருக்கிறாங்க. இப்ப ராகு எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகு லக்னத்திலே இருக்கிறாங்க. அங்க இவர் 7ல இருந்து அவர் லக்னத்திலே இருப்பார். ஸோ அப்ப ஜாதிகை பொறுத்த வரைக்கும் கேது தசை ராகு புக்தி போயிட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த ராகு புக்தி லக்னத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு எப்படின்னா, நமக்கு அதுவும் இந்த மகரத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்த ராகு கொஞ்சம் ஏதோ ஒரு சில அதீத கற்பனைகள்லாம் கொடுப்பாரு இருக்கு. இதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தாண்டியும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு ஒரு பயங்கள் எப்பயுமே இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னாங்க. அப்படி எப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கயிறு கீழே கிடந்ததுன்னா அது பாம்புன்னு நினைச்சு பயப்படக்கூடிய தன்மை வரும். இந்த மாதிரி லக்னத்தில் தொடர்பு கொள்ளும் ராகு இந்த தன்மைகள்லாம் இவங்களுக்கு கொடுக்கும். இப்ப சின்னதா ஒரு நோய் வந்தா கூட இவங்களுக்கு ஐயோ அது பெரிய அளவு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு கற்பனை பண்ணிக்கக்கூடிய திறமையும் இவங்களுக்கு இப்ப கொடுக்கும். அதுவும் இப்ப நடைபெற்று இருக்கிற இந்த தசா புக்தி இவங்களுக்கு அந்த தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆனாலும் இப்ப இந்த ராகு தசை, ராகு புக்தி மன்னிக்கணும், ராகு புக்தி முடிவடைஞ்ச பிறகு ராகுக்கு அப்புறம் இவங்களுக்கு குரு புக்தி தான் வரப்போகுது அடுத்து.
இப்போ வந்து இவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த குரு புக்தியில இன்னும் கவனமாக இவங்க இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லப்பட்டது இந்த ஜாதகியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்கள், வயிறு சம்பந்தமான விஷயங்கள், இது சார்ந்த யோக பயிற்சிகள்லாம் இவங்க மேற்கொள்ளலாம். நரம்புகளை ஸ்ட்ரென்த் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய யோகா பிராக்டிசஸ் இவங்க பண்ணலாம். கொஞ்சம் வந்து வயிற்றை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி தனுராசனா, புஜங்காசனா, இந்த மாதிரி யோக பயிற்சிகள்லாம் இவங்க அடிக்கடி மேற்கொள்ளணும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அதீத கற்பனைகள் இந்த பெண்ணுக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப நிறைய நல்ல ஒரு ஆழ்ந்த தியான பயிற்சியும் இந்த பொண்ணுக்கு வந்து அவசியம், இவங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஜாதகத்திற்கான விளக்கங்கள். இதெல்லாம் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே வர வர அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நல்லபடியா மேம்படும். பொதுவாகவே இந்த உடல் ஆரோக்கியம்ங்கிறது நம்ம வந்து சரியான பசி எடுத்து சாப்பிட்டு நேரத்துக்கு வந்து நம்ம கரெக்டா தூங்கி எந்திரிச்சு நல்லா அந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்பரா இருக்கிறது, பிளஸ் நல்ல உணவு, அதே போல நல்ல காற்றோட்டமான சூழல், பிளஸ் முக்கியமான விஷயம் உடலுக்கு தேவையான பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் வந்து கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அப்படி செஞ்சாலே நார்மலாவே எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ முடியும். அதுவும் பர்டிகுலரா இங்க வந்து நம்ம கிரகங்களை வச்சு நம்ம என்ன பயிற்சிகள் செய்யலாம், யோக பயிற்சிகள் செய்யலாம்ங்கிறது கூட நம்ம சொல்லிடலாம். இதற்கான என்னென்ன ஆசனங்கள் பண்ணணும் இவங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஜாதகம் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இவங்க என்கிட்ட யோக பயிற்சி எடுத்துக்கிறவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து சில யோக ஆசனங்களும் அறிவுறுத்தப்பட்டது. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இதெல்லாம் நம்ம வந்து இங்க இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இவங்களுக்கு இப்ப இந்த ஏஎல்பி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், ஏஎல்பி வந்து இவங்களுக்கு ரிஷபத்துல போகுது. இப்ப பாருங்களேன், பிறந்த லக்னத்துல இருந்து ஏஎல்பி பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5ஆம் வீட்டுல ஏஎல்பி போயிட்டு இருக்கு. இப்ப ஏஎல்பிக்கான அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சுக்கிர பகவான், அவர் லக்னத்திலே இருக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு ஏஎல்பியில என்ன போயிட்டு இருக்குன்னா, கார்த்திகை நட்சத்திர புள்ளி வந்து கார்த்திகை, சூரியனோட நட்சத்திர புள்ளி போகுது. அப்ப அந்த கார்த்திகைக்கான அதிபதி சூரியன் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க ஜாதகத்துல 7ஆம் வீட்டுல, ஏஎல்பிக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. இவங்களுக்கு 7ஆம் பாவம் தொடர்பான சில சிக்கலும் இவங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அதையும் நம்ம அதுக்கான தெளிவும் கொடுக்கப்பட்டது. இப்ப ஏஎல்பி படி இந்த நிலைப்பாடு, ஏஎல்பி படி இவங்களுடைய 6ஆம் வீடு பார்த்தோம். நம்ம 6ஆம் வீடு சுக்கிரன், 6ஆம் ஏஎல்பிக்கு 6ஆம் வீடு 1, 2, 3, 4, 5, 6ஆம் வீடு சுக்கிரன். சுக்கிரன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஏஎல்பிக்கு 9ஆம் வீட்டுல தான் இருக்கிறாங்க, ராகுவோட சேர்ந்து. அதனால ரொம்ப பெரிய கவலை, 9ஆம் வீடுங்கிறது நல்ல ஆதிபத்தியம் தான் இவங்களுக்கு. அதனால பெரிய அளவு நீங்க யோசிக்கிற அளவுக்கு, பயப்படுற அளவுக்கு இருக்காது. இந்த ராகுவோட இருக்கிற அந்த தொடர்பு அதீத கற்பனைகளை நிறைய கொடுக்கும். நீங்க உங்க ப்ராப்பரா ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாலே இது நார்மலா ரெக்கவர் ஆகி வந்துட முடியும் அப்படிங்கிறது ஏஎல்பி முறையில நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துட்டு சொல்லப்பட்டது. பெரிய அளவு தீய ஆதிபத்தியம் எதுவும் இல்லை. அதனால கண்டிப்பா வந்து இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வர முடியும். ஆனா கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறது, அதற்கான ஆசனங்கள்லாம் இவங்க என்னென்ன பண்ணணும், பிராணாயாமாலாம் என்னென்ன பண்ணணுங்கிறதும் இவங்களுக்கு தெளிவு பெற சொல்லப்பட்டது. இது போல உங்களுக்கும் உங்க ஜாதகங்களை, உங்க ஜாதகத்தை நல்லா தெளிவா ஆய்வு பண்ணி நீங்க எந்த மாதிரியான ஆசன பயிற்சிகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணணும், இதுக்கான கைடன்ஸும் சேர்த்து நம்ம சொல்றது இப்ப பிரசண்டா சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்க்ரீன்ல வரக்கூடிய இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க நல்ல முறையில உங்க ஜாதகங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. எனது அனைத்து குருமார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இதை பார்த்துட்டு இருக்கிற உங்க அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.